Okay, so blotting means it is a transfer of DNA or RNA or protein. Okay, இத வந்து ஒரு மெம்பரேனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே, அதுதான் நம்ம வந்து blotting அப்படின்னு சொல்றோம். Okay, so southern blot அப்படின்னு பாத்தீங்கன்னா it is a technique used for transferring DNA. Northern blot அப்படின்னு பாத்தீங்கன்னா it is a technique used for transferring RNA. Western blot is for transferring protein. Okay, so that's what the same thing, whatever I have said. The technique for transferring DNA, RNA, protein to a carrier. Carrier is nothing but a நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரேனா இருக்கலாம், நைலான் மெம்பரேனா இருக்கலாம், ஒரு ஃபில்டரா இருக்கலாம். அதுதான் நம்ம வந்து சொல்றோம். அப்படியே வந்து அக்ரோஸ் ஜெல்ல இருந்து ஒரு இதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றது, ஒரு கேரியருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது, இல்லாட்டி ஒரு மெம்பரேனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது, அதுதான் நம்ம வந்து பிளாட்டிங் அப்படின்னு சொல்றோம். யூஸ்வலா இது எப்போ பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து when the particles are separated by means of gel electrophoresis. Gel electrophoresis பண்ண பிறகுதான் நம்ம வந்து இந்த டிரான்ஸ்ஃபரிங் டெக்னிக் பண்ணுவோம். So you have got different types of blotting techniques: southern blot, northern blot, and western blot. So southern blot அப்படினு பாத்தீங்கன்னா it is used for the detection of DNA, or northern blot na RNA detect பண்றதுக்கு யூஸ் பண்றோம். Western blot அப்படினு பாத்தீங்கன்னா it is used for the detection of protein. And he is Professor Sir Edwin Southern. So he was the one who introduced this method. Okay, and so only it is called as southern blotting. So southern blotting அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா டெக்னிக்கும் ஓரளவு சிமிலரா தான் இருக்கும். Here only we are seeing about transferring, that's all. Okay, so what are the procedures to be followed in southern blotting அப்படின்னு பாத்தீங்கன்னா, southern blotting DNA டிடெக்ட் பண்றதுக்காக ஒரு மெத்தட். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வந்து செப்பரேஷன், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர், அப்புறம் ஹைபிரிடைசேஷன். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லையா, இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ற ஸ்டெப் தான் ஆக்சுவலா பிளாட்டிங்னு சொல்லுவோம். ஓகே, சப்போஸ் இந்த ஹைபிரிடைசேஷனும் பண்ணோம்னா, இது ஃபுல் ஸ்டெப்பும் பண்ணோம்னா we call it as southern hybridization. Okay, so இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, it is either you can detect a single gene or you can detect a part of larger piece of DNA. ஏதாவது ஒரு any DNA can be detected by this method. Okay, so method involves separation, transfer, hybridization. இது வந்து நம்ம சிங்கிள் ஜீனை கூட கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து you can find out that is large piece of DNA also. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் இருக்கு. டிரான்ஸ்ஃபர்னா நம்ம பிளாட்டிங் சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹைபிரிடைசேஷன் பண்ணோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் சதர்ன் ஹைபிரிடைசேஷன். ஸோ இந்த கேஸ்ல பாருங்க, வாட் இஸ் ஹைபிரிடைசேஷன் எடுத்துட்டீங்கன்னா, இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மிங் அ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிக்யூல், ஓகே, பிட்வீன் அ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ப்ரோப் அண்ட் அ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டார்கெட் டிஎன்ஏ. ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுன்னு வைங்களேன். டிரான்ஸ்ஃபர் பண்ணப்போ உங்களுக்கு வந்து அந்த எய்தர் டிஎன்ஏ மட்டும்தான் தனியா இருக்கும். அந்த டிஎன்ஏ கூட நம்ம ப்ரோப் ஆட் பண்றோம். நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன் ப்ரோப்னா என்ன டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரோப் அண்ட் பிரைமர். ப்ரோப்னா நம்ம வந்து இட் இஸ் அ ஷார்ட் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் தான், இல்லாட்டா ஷார்ட் ஆலிகோ நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ். இந்த சீக்வன்ஸ் வந்து என்ன செய்யணும், காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங் நடக்கும். இது வந்து ரேடியோ லேபிள் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அப்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக எந்த இடத்துல இந்த ப்ரோப் வந்து அந்த டிஎன்ஏ கூட பைண்ட் ஆகுதோ அதுதான் வந்து அதோட காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, so process of forming a double stranded DNA molecule. Okay, double stranded DNA molecule is formed by using a single stranded probe and the patient DNA. Okay, or the target DNA. அத நம்ம வந்து hybridization அப்படின்னு சொல்றோம். Blottingனா transfer மட்டும்தான். ஹைபிரிடைசேஷன்னா உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு அது கூட வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரோப் அட்டாச் பண்றதை நம்ம ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்றோம். Okay, so steps involved in southern blotting. So these are the steps involved in southern blotting. First நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து DNA வந்து டைஜஸ்ட் பண்றோம், கட் பண்றோம். ஓகே, ஃபிராக்மெண்ட் டீநேச்சர் பண்றோம். ஓகே, so you have got fragments of DNA. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜெல் எலக்ட்ரோஃபோர்சஸ்ல ரன் பண்றோம். இப்போ இந்த ஜெல் எலக்ட்ரோஃபோர்சஸ்ல ரன் பண்ண பிறகு உங்களுக்கு இட் வில் பி செப்பரேட்டட் பேஸ்ட் ஆன் த சைசஸ். அதுக்கப்புறம் இதை ஒரு மெம்பரேனுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அதுதான் பிளாட்டிங் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ப்ரோப்ஸ் ஆட் பண்றோம். டிஎன்ஏ ப்ரோப்ஸ் ஆட் பண்ணிட்டு ஆட்டோ ரேடியோகிராஃபி வச்சு நம்ம பாக்குறோம். ஆட்டோ ரேடியோகிராஃபினா நம்ம வந்து யூஸ்வலி வந்து எக்ஸ்ரே ஃபில்ம் இருக்கும், அதுல வந்து ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு வந்து அந்த ப்ரோப் ஆட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அந்த டார்க்கா ஒரு ஸ்பாட் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ப்ரோப் வந்து பைண்ட் ஆயிருக்கு, ஹைபிரிடைசேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ டைஜஸ்ட் பண்றோம், ஃபிராக்மெண்ட்ஸ் கிடைக்கும், ஜெல் எலக்ட்ரோஃபோர்சஸ் நம்ம எப்படி காலேஜ்ல பண்றோமோ அதே மாதிரி தான் ஜெல் எலக்ட்ரோஃபோர்சஸ் பண்ணணும், மெம்பரேன்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அந்த மெம்பரேன் டிரான்ஸ்ஃபரிங் மெத்தட் தான் நம்ம வந்து பிளாட்டிங் அப்படின்னு சொல்றோம். ப்ரோப்ஸ் ஆட் பண்ணவனே யூ கால் இட் அஸ் ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இதை வந்து நம்ம அப்சர்வ் பண்றதுக்கு வி கோ ஃபார் ஆட்டோ ரேடியோகிராம்.
So these are the filter papers used, like Wattman 3 millimeter filter paper can be used. அப்படி இல்லைன்னா nitrocellulose membrane can also be used, or nylon membrane can also be used. So this is actually the technique. இதான் செட்டப் ஆக்சுவலா எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அதோட செட்டப்பே. So here you are able to see this is actually the capillary plotting apparatus அப்படின்னு சொல்றாங்க இது. Okay, so இதுல பாத்தீங்கன்னா it is you usually you have a cap, there is a plastic tray இருக்கும், ஒரு சின்ன ஸ்டாண்ட் இருக்கும். Okay, you have a wick also. இது வந்து பேப்பர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து you call it as actually a paper bridge அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல ஃபர்ஸ்ட் வந்து ஜெல்ல வைப்பாங்க. ஓகே, சோ ஜெல்ல வச்ச பிறகு அந்த ஜெல் நம்ம எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்? ஒரு மெம்பரேனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம், இல்லாட்ட ஒரு கேரியருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். இதுல ஜெல்ல இருக்க டிஎன்ஏவை. சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சதர்ன் மெத்தட் பாக்குறோம் அப்படின்னா டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபரா தான் நம்ம வந்து சதர்ன்ல பார்க்க முடியும். சோ இங்க ஜெல் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு மெம்பரேன் எடுத்துக்கிறோம். ஓகே, இதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா மேல வந்து 3 ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் இல்லாட்ட 4 ஃபில்டர் பேப்பர் ஒரு கொஞ்சம் ஷீட்ஸ் வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ பேப்பர் வைப்பாங்க, அதுக்கப்புறம் கிளாஸ் பிளேட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து வெயிட் வைப்பாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிறது வந்து யூஷுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே இந்த லிக்விட் மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஒரு பஃபர் சொல்யூஷனா இருக்கும். தட் இஸ் சேச்சுரேட்டட் சலைன் சிட்ரேட் சொல்யூஷன் தான் காமனா வந்து சதர்ன் பிளாட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. சோ இது அப்படியே வந்து இந்த செட்டப் வந்து இந்த ட்ரேக்கு மேல அப்படியே வச்சிருவாங்க. சோ இங்க பிரஷர்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேபிலரி ஆக்ஷன்ல ஜெல்லுல இருக்கிற அந்த டிஎன்ஏ வந்து இட் வில் கெட் டிரான்ஸ்ஃபர் டு த மெம்பரேன். திருப்பி ரிப்பீட் பண்றேன், இந்த ஜெல்லுல இருக்கிற மெம்பரேன், இந்த ஜெல்லுல இருக்கிற டிஎன்ஏ வந்து இட் வில் கெட் டிரான்ஸ்ஃபர் டு த மெம்பரேன். யோசிச்சு பாருங்க, இந்த வெயிட்டோட நீங்க வச்சிருப்பீங்க, டைட்டா பேக் பண்ணிருக்கோம். இதெல்லாம் தனித்தனியா காமிச்சிருக்கு செட்டப், இதெல்லாம் டைட்டா பேக் பண்ணிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கேபிலரி ஆக்ஷன்னால உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஜெல்ல இருந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து இட் வில் பி டிரான்ஸ்ஃபர், the DNA will be transferred to the membrane. இதுதான் நம்ம பிளாட்டிங் சொல்றோம். பிளாட்டிங்க்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் தான் நம்மளுக்கு வந்து we have the hybridization method. Okay, so steps involved in southern blotting. First வந்து நம்ம அந்த DNA இருக்கு, DNA வந்து restriction enzymes வச்சு கட் பண்றோம். It is made into small fragments. அடுத்து ஜெல் எலக்ட்ரோஃபோர்சஸ் பண்றோம். ஸோ பேஸ்ட் ஆன் த மாலிகுலர் சைஸ் உங்களுக்கு என்ன ஆகுனா டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ் வில் பி மூவிங். ஓகே, இது நம்ம எலக்ட்ரோஃபோர்சஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஜெல்ல வந்து மூவ் ஆயிருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நவ் யூ டீநேச்சர் த ஜெல் வந்து நம்ம டீநேச்சர் பண்ணுவோம். ஆல்கலி யூஸ் பண்ணி டீநேச்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினா வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து ஃபார்ம் ஆகும். டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கிறது வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆகும். அண்ட் நவ் யூ ஆர் டிரான்ஸ்ஃபரிங் இட் டு அ ஃபில்டர் பேப்பர் ஆர் எனி ஃபில்டர் மெம்பரேன், ஏதோ ஒரு மெம்பரேன் ஒரு கேரியர் கூட வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. ஓகே, சோ ஹியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகுனா இந்த ஜெல்ல இருக்கிற உங்களுக்கு அந்த டிஎன்ஏ வந்து will be completely transferred to the filter paper. ஓகே, சோ அப்படியே வந்து உங்களுக்கு ஜெல்ல என்ன இருக்கும் அந்த டிஎன்ஏ அப்படியே வந்து it will be transferred to the filter paper. And this technique is called as blotting. இப்போ அந்த ஃபில்டரை என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபில்டரை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க, கொஞ்சம் டெம்பரேச்சர் 80 டிகிரிஸ் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரோப் வந்து ஆட் பண்ணுவாங்க. ப்ரோப்ன்றது வந்து ஷார்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் டிஎன்ஏ இல்லாட்ட வந்து ஷார்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் ஆலிகோ நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் சொல்லலாம், which have complementary base pairing. இப்போ இந்த டிஎன்ஏ செப்பரேட் பண்ண பிறகு நம்மளுக்கு அந்த ஸ்பெசிபிக்கான டிஎன்ஏ இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரோப்ஸ் என்ன செய்யும்னா அந்த ஸ்பெசிபிக்கான டிஎன்ஏல போய் பைண்ட் ஆகும். Okay, so here you are able to see உங்களுக்கு வந்து binding of the probe bind ஆயிருக்கு, அதனால டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏவா இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்கலி வச்சு ஆல்ரெடி டீநேச்சர் பண்ணியாச்சு டிஎன்ஏவை. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ இருக்கிறது வந்து நம்ம வந்து இந்த ப்ரோப்ஸ் ஆட் பண்ணோடனே காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங் இருக்கும். அண்ட் ஹியர் யூஸ்வலா இந்த ப்ரோப்ஸ் வந்து ரேடியோ லேபிள்டு டிஎன்ஏவா இருக்கலாம். சோ அந்த ரேடியோ லேபிள்டு டிஎன்ஏனா நம்ம ஆட்டோ ரேடியோகிராஃப் வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு டார்க் கலர் ஸ்பாட் தெரியும். ஓகே, சோ ஹியர் ஓகே வாஷிங் ஸ்டெப் இஸ் தேர். அதுக்கப்புறம் இதை நம்ம ஆட்டோ ரேடியோகிராஃபி வச்சு பாத்தீங்கன்னா அந்த எந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ப்ரோப் பைண்ட் ஆயிருக்கோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டார்க் கலரா ஒரு ஷேட் தெரியும் அந்த எக்ஸ்ரே ஃபிலிம்ல. இதுதான் நம்ம ஆட்டோ ரேடியோகிராஃபின்னு சொல்றோம். இப்போ இந்த ஹைபிரிடைசேஷன் பண்ணோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் சதர்ன் ஹைபிரிடைசேஷன். ஓகே, சோ திஸ் இஸ் அ டெக்னிக். டிஎன்ஏ எடுக்கிறீங்க, டிஎன்ஏ செப்பரேட் பண்றீங்க, இந்த டிஎன்ஏ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, தட் இஸ் கால்ட் அஸ் பிளாட்டிங். ஓகே, பிளாட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் என்ன செய்யறோம் இங்க நம்ம வந்து பேக் பண்றோம் இந்த டிஎன்ஏவை, தட் இஸ் அந்த நைட்ரோ செல்லுலோஸ் மெம்பரேனோ நைலான் மெம்பரேனோ கொஞ்சம் பேக் பண்றோம். பேக் பண்ணிட்டு நம்ம ப்ரோப் ஆட் பண்றோம். சோ ப்ரோப் ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல அதோட ஸ்பெசிபிக் சீக்வன்சஸ் இருக்கோ அந்த இடத்துல போய் பைண்ட் ஆகும். சோ ஹைபிரிடைசேஷன் விழாக்க இது ஆட்டோ ரேடியோகிராஃபில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேண்ட்ஸ் தெரியும்.
Okay, so this is the same technique which I've again taken another picture. So electrophorsis பண்றோம். Then you have that is the migration of the DNA. DNA வந்து denature, I mean specific சொல்ல போனா அந்த DNA வந்து will be moving based on the sizes. அதுக்கப்புறம் நம்ம ஆல்கலி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு வந்து DNA டீனேச்சர் ஆகணும் அதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம we are actually transferring, that is this இந்த ஜெல் இருக்கு இல்லையா, இந்த ஜெல்ல வந்து நம்ம அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ டிரான்ஸ்ஃபரிங் இட் டு there is a membrane. It may be anything, any carrier or a nitrocellular membrane ஆ இருக்கலாம், நைலான் மெம்பரேனா இருக்கலாம். அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்றோம், இல்ல பிளாட்டிங் பண்றோம். பிளாட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபில்டர்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அந்த கம்ப்ளீட்டா வாட் எவர் இஸ் தேர் இந்த ஜெல் வந்து வில் பி கமிங் onto the filter paper இல்லாட்ட நைலான் மெம்பரேன். இதை நம்ம வந்து ஒரு பேக்லயோ இல்லாட்டா வந்து தனியா ஒரு பீக்கர்லயோ போட்டு வச்சு நம்ம வந்து ப்ரோப்ஸ் ஆட் பண்றோம். ஸோ எந்த இடத்துல வந்து அதே மாதிரி எக்ஸஸா உங்களுக்கு நிறைய ப்ரோப்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வாஷ் பண்றோம், பஃபர் வச்சு வாஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ ரேடியோகிராஃபி பண்ணுவோம். ஸோ எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரோப்ஸ் வந்து பைண்ட் ஆயிருக்கும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டார்க் கலர் ஸ்பாட்ஸ் வில் பி சீன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து அந்த டார்க் கலர் ஸ்பாட்ஸ் வந்து இந்த ஆட்டோ ரேடியோகிராம்ல வந்து நம்ம பார்க்க முடியும். திஸ் இஸ் அபவுட் சதர்ன் பிளாட்டிங். ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா ஜீன் டிஸ்கவரி, மேப்பிங், எவல்யூஷன் ஸ்டடீஸ் யூஸ் பண்றாங்க. அண்ட் ஈவன் ஃபார் டெவலப்மெண்டல் ஸ்டடீஸ், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல வந்து யூஸ் பண்றாங்க. RFLP மேப்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபிராக்மெண்ட் லெங்த் பாலிமார்பிசம் மேப்காக யூஸ் பண்றாங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் யூஸ் பண்றாங்க. அண்ட் ஹியர் மெயினா வந்து அந்த ஜீன்ஸ் வந்து when it is introduced into a transgenic animal, அந்த டிரான்ஸ்ஃபர் ஜீனை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஸ்பெசிஃபிக்கா வந்து சதர்ன் பிளாட்டிங் வந்து யூஸ் பண்றாங்க. And here southern blotting அப்படின்னு எடுத்தீங்கன்னா it is a method for transferring the DNA or for detecting the DNA. Transferring of the DNA from the agarose gel to the nylon membrane is called as that is the blotting, southern blotting. Okay, so this is about the applications. உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு டிஎன்ஏ இருக்கு சாம்பிள்ல அதை கண்டுபிடிக்கிறதுக்காகனா உங்களுக்கு வந்து we go for the southern blotting only. And also genetic pattern அனலைஸ் பண்றது பார்க்கணும்னாலும் உங்களுக்கு southern blot தான். And it is also used to find out the molecular weight of a restricted fragment. And எவ்வளோ ஒரு சாம்பிளும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்காக we go for the southern blotting. So southern blotting is southern blotting, northern blotting, western blotting எல்லாம் ஒரே மாதிரி தான். southern blottingனா DNA, northern blottingனா RNA, western blottingனா வந்து உங்களுக்கு அது புரோட்டீனை வந்து டிடெக்ட் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நார்தர்ன் பிளாட்டிங். இந்த நார்தர்ன் பிளாட்டிங் பேர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம சதர்னுக்கு டிஎன்ஏ வச்சதுனால ஆர்என்ஏக்கு வந்து நார்தர்ன் வச்சா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த நார்தர்ன் பிளாட்டிங் வச்சாங்க. பட் ஹியர் திஸ் டெக்னிக் வாஸ் டெவலப்ட் பை ஜேம்ஸ் ஆல்வின் அண்ட் ஜார்ஜ் ஸ்டார்க். திஸ் வாஸ் இட் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. ஓகே, ஸோ நார்தர்ன் பிளாட்டிங் வந்து ஆர்என்ஏ சீக்வன்ஸை வந்து டிடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். ஓகே, ஸோ ஹியர் இட் வாஸ் நேம் பேஸ்ட் ஆன் த அனலாகி டு சதர்ன் பிளாட்டிங். டிஎன்ஏக்கு வந்து சதர்ன்னு கொடுத்ததுனால ஆர்என்ஏக்கு வந்து நம்ம வந்து நார்தர்ன் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ கமிங் டு த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் நார்தர்ன் பிளாட்டிங். ஸோ ஸ்டெப்ஸ் இன்வால்வ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம், டிஎன்ஏ வந்து ஐசோலேட் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து அகரோஸ் ஜெல்ல வந்து லோட் பண்றோம். அந்த அகரோஸ் ஜெல்ல லோட் பண்ண பிறகு ஸோ டிரான்ஸ்ஃபர் இன்டு நைட்ரோசெல்லுலர் மெம்பரேன்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ அதுதான் நம்ம பிளாட்டிங் சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து ரேடியோ லேபிள் ப்ரோப்ஸ் ஆட் பண்றோம். the same தான், அதே ப்ரொசீஜர் தான். ஒன்லி திங் பஃபர் மட்டும் தான் கொஞ்சம் வேரி ஆகும், வேற எதுவுமே டிஃபரன்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ லேபிள் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு பேக்ல வந்து இது பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து பீக்கர்ல கூட இந்த ப்ரொசீஜரை பண்ணலாம். எக்ஸஸ் ப்ரோப் இருந்துச்சுன்னா நம்ம வாஷ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஆட்டோ ரேடியோகிராஃபி வச்சு நம்ம டிடெக்ட் பண்றது. ஓகே, ஸோ த சேம் திங், ஆர்என்ஏ இஸ் ஐசோலேட்டட். அதுக்கப்புறம் வந்து ஆர்என்ஏ தனியா ஐசோலேட் பண்ணிட்டு அது நம்ம ஜெல்ல லோட் பண்றோம். Okay, so here gel, agarose gel load பண்ணோனே here it will be separated based on the sizes. Okay, and here அதுக்கப்புறம் நம்ம வந்து எலக்ட்ரோஃபோர்ஸஸ்ல அந்த ஜெல்ல லோட் பண்ணி நம்ம எலக்ட்ரோஃபோர்ஸஸ் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு ஃபில்டர் பேப்பர் வைக்கிறோம், இல்லாட்ட நைலான் மெம்பரேன், நைட்ரோசெல்லுலஸ் ஃபில்டர் ஏதாவது ஒன்று வைக்கிறோம். இட் இஸ் அ கேரியர் மாலிக்யூல், கேரியர். ஸோ அது வச்சோடனே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்தர்ன் பிளாட், சதர்ன் பிளாட்டிங் மாதிரியே தான் நார்தர்னும் பண்றோம். உங்களுக்கு மேல பேப்பர், டவல் பேப்பர், ஃபில்டர் பேப்பர், டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாம் வைப்போம். ஸோ உங்களுக்கு வந்து கேபிலரி ஆக்ஷன்னால உங்களுக்கு வந்து ஜெல்ல இருந்து தட் இஸ் ஆர்என்ஏ வில் பி டிரான்ஸ்ஃபர் டு த நைட்ரோசெல்லுலஸ் ஃபில்டர் இல்லாட்ட நைலான் மெம்பரேனுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அந்த ஃபில்டரை தனியா எடுத்து இதை வந்து நம்ம ஹீட் பண்ணுவோம், தட் இஸ் பேக் பண்ணுவோம்.
அதுக்கப்புறம் வந்து யூ புட் இட் இன் அ பேக் விச் கண்டெய்ன்ஸ் ஹைபிரிடைசேஷன் சொல்யூஷனா இருக்கலாம், இல்லாட்டா ஒரு பஃபர் இருக்கிற இதுல வந்து நம்ம போடுறோம். போட்டுட்டு ப்ரோப்ஸ் ஆட் பண்றோம். ப்ரோப்ஸ் ஆட் பண்ணோம்னா எங்க அதோட ஸ்பெசிபிக்கான வந்து காம்ப்ளிமெண்டரி ஆர்என்ஏ இருக்குதோ அந்த இடத்துல வந்து போய் உங்களுக்கு வந்து இந்த ப்ரோப்ஸ் வந்து பைண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்யறோம், இதை எக்ஸஸ் ப்ரோபை வாஷ் பண்ணி எடுக்கிறோம். அண்ட் தென் ஆட்டோ ரேடியோகிராம் பண்றோம். ஆட்டோ ரேடியோகிராம் பண்ணா உங்களுக்கு எந்த இடத்துல வந்து டார்க் கலர் ஸ்பாட்ஸ் தெரியுதோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்பெசிபிக்கான சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி ஆட்டோ ரேடியோகிராம் பண்ணா டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ எந்த இடத்துல நம்ம தேவையான ஆர்என்ஏ இருக்கோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஜீன் எக்ஸ்பிரஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ட் சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆர்என்ஏ டீக்ரடேஷன் ஸ்டடிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸ்டடி ஆன் ஆர்என்ஏ ஸ்பிளைசிங், ஆர்என்ஏ ஹாஃப் லைஃப் ஸ்டடிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ இன் கேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஜெனிக் மைஸ் அனிமல்ஸ் வந்து கிரியேட் பண்ணப்போ அதை வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து இந்த டெக்னிக் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. And when you compare with that of RT-PCR லாம் compare பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து they are said to be both northern blotting and southern blotting are said to be less sensitive தான். Okay, and here detection with multiple probes வந்து நம்ம பண்ணணும்னா it is a problem actually. And suppose sampleல வந்து RNases இருந்துச்சுன்னா they will actually degrade the RNA. ஸோ அதனால உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப கண்டிப்பா வந்து குவாலிட்டி whenever you are taking for analysis வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் வந்து நெகட்டிவ் ரிசல்ட் மைட் ஆல்சோ பி தேர். ஸோ அதே டெக்னிக் தான் உங்களுக்கு. சாம்பிள் எடுக்கிறோம், ஆர்என்ஏ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், அதுக்கப்புறம் எலக்ட்ரோஃபோர்சஸ் பண்றோம். எலக்ட்ரோஃபோர்சஸ் பண்றப்ப ஆர்என்ஏ வில் பி செப்பரேட்டட் பேஸ்ட் ஆன் த சைசஸ். அடுத்தது வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அந்த பிளாட்டிங் அப்படின்னாலே டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஆர்என்ஏ டு அ மெம்பரைன் தான். அதை நம்ம பிளாட்டிங் பண்றோம். அப்போ அந்த மெம்பரைன்ல வந்து இந்த ஆர்என்ஏ எல்லாம் வந்து பைண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பேக், பிளாஸ்டிக் பேக் எடுத்து நம்ம அந்த பேக்குள்ள வந்து இந்த தட் இஸ் இந்த பேக் பண்ண அந்த நைலான் மெம்பரேன் எடுத்து போட்டுட்டு ப்ரோப்ஸும் ஆட் பண்றோம். ப்ரோப்ஸ் வந்து எந்த இடத்துல காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங் இருக்கோ அந்த இடத்துல போய் பைண்ட் ஆகும். பைண்ட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து அதை நம்ம வந்து ஆட்டோ ரேடியோகிராஃபி மூலியமா எக்ஸ்ரே ஃபில்ம் மூலியமா நம்ம பார்க்க முடியும். ஒரு டார்க் ஸ்பாட் வந்து அதுல தெரியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் பிளாட். ஸோ இது எல்லாருக்குமே காமனா தெரியும். வெஸ்டர்ன் பிளாட்டிங் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எய்ட்ஸ் டிடெக்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதா. ஸோ ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனோம்னா ப்ரோட்டீன்ஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்றது வந்து வெஸ்டர்ன் பிளாட்டிங். இது வந்து டாக்டர் டொக்லஸ் லேக் வந்து ஹி ஆக்சுவலி ஃபவுண்ட் அவுட் திஸ் மெத்தட். ஸோ இங்க வெஸ்டர்ன் பிளாட்டிங்னா ப்ரோட்டீனை டிடெக்ட் பண்றதுக்காக. பிளாட்டிங் சொல்றது வந்து ப்ரோட்டீன்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த அகரோஸ் ஜெல் டு த மெம்பரைன். அதனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் வெஸ்டர்ன் பிளாட்டிங். The same method here. ஸோ இங்க நம்ம யூஸ் பண்றது வந்து பேஜ் யூஸ் பண்ணுவோம். SDS பேஜ் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் சோடியம் டாடசில் சல்ஃபேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ சோடியம் டாடசில் சல்ஃபேட் எடுத்துட்டோம்னா இட் இஸ் செட் டு பி அ டிட்டர்ஜென்ட் அண்ட் திஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் டீநேச்சரிங் த ப்ரோட்டீன். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனா இது வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து டீநேச்சர் பண்ணும். ஸோ இந்த டிட்டர்ஜென்ட்டை வந்து மெயினா நம்ம யூஸ் பண்றோம். Okay, so same technique again here. அதே மாதிரி தான் here we go for electro transfer, that is the transfer using electric current. Specifica வந்து again from that is from the gel to the filter paper, nylon membrane or the filter paper. அதுதான் நம்ம வெஸ்டர்ன் பிளாட்டிங் சொல்றோம். ஸோ இங்க வெஸ்டர்ன் பிளாட்டிங்ல வந்து நம்ம பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்சைம் இருக்கிறனால ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறனால நம்ம வந்து we go for ELISA டெக்னிக் போலாம். அப்படி இல்லைன்னா ரேடியோ லேபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இம்யூனாலஜில என்ன படிச்சோமோ அதே டெக்னிக்ஸ் வந்து பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதான் வந்து வெஸ்டர்ன் பிளாட்டிங். ஸோ வெஸ்டர்ன் பிளாட்டிங் இஸ் a இம்யூனோ பிளாட்டிங் டெக்னிக். ஸோ இது ஸ்பெசிபிக்லி வந்து இட் ரிலைஸ் ஆன் த பைண்டிங் பிட்வீன் அ ப்ரோட்டீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த ப்ரோப். இங்க நம்ம யூஸ் பண்ற ப்ரோப் வந்து ஆன்டிபாடியா இருக்கலாம். அதுதான் சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து என்சைம் லிங்க் ஆன்டிபாடி யூஸ் பண்ணுவோம். அதுதான் இங்க வந்து ஹியர் ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க. ப்ரோப் வந்து இங்க யூஸ் பண்ற வெஸ்டர்ன் பிளாட்டிங்க்கு யூஸ் பண்றது வந்து ஆன்டிபாடியா இருக்கும். இது வந்து பைண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ப்ரோட்டீன் வந்து இட்ஸ் பிரசன்ட் இன் த மிக்ஸ்சர். ஓகே, ஸோ இந்த நம்ம வந்து வெஸ்டர்ன் பிளாட்டிங் பண்றதுக்கு கண்டிப்பா பேஜ் பண்ணுவோம். SDS பேஜ் டெக்னிக் பண்ணாதான் நம்ம வந்து வெஸ்டர்ன் பிளாட்டிங்க்கு ரிசல்ட் வரும். ஓகே, ஸோ த பிரின்சிபல் பிஹைண்ட் திஸ் வெஸ்டர்ன் பிளாட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் ரிலேஷன்ஷிப். ஸோ ஹியர் இஃப் யூ சி உங்களுக்கு வந்து நம்ம ப்ரோட்டீன்ஸ் வந்து எலக்ட்ரோஃபோர்சஸ் பண்றோம். இல்லாட்டா வந்து ப்ரோட்டீன்ஸை டீநேச்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டீநேச்சர் வந்து சோடியம் டாடசில் சல்ஃபைட் வச்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம் we are putting it, I mean gel electrophoresis பண்றோம்.
So இங்க gel electrophoresis பண்றப்போ again வந்து separation based on the charges. உங்களுக்கு அதனால there will be migration. பெரிய proteins, larger particles வந்து will be staying above. மிச்ச வந்து smaller particles வந்து will be able to move faster. So you have the migration of these proteins. அதுக்கப்புறம் வந்து you have this gel. இந்த gel இருக்கு இல்லையா, இப்போ வந்து நம்ம வந்து electric current வச்சு நம்ம electro transfer பண்றோம். இத வந்து ஒரு porous membrane இல்லாட்ட nylon membraneல அப்படியே transfer பண்றோம் with the help of electric current. Okay, so this is electro-blotting. ஏன்னா நம்ம current வச்சு நம்ம அப்படியே வந்து இங்க transferring what is there in the gel onto a membrane or a pore. It may be a nylon membrane or a nitrocellulose filter. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம்னா, நம்மளுக்கு வந்து அது கூட வந்து யூஸ்வலா வந்து ஒரு மில்க் புரோட்டீன் ஏதாவது வந்து ஆட் பண்ணுவாங்க டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. இப்ப நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பெசிபிக்கான புரோட்டீன் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி ஆன்டிபாடி ஆட் பண்றோம். ஓகே, சோ பிரைமரி ஆன்டிபாடி ஆட் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம்னா, எலைசால பண்ண அதே டெக்னிக் தான். நெக்ஸ்ட் we add the secondary antibody which is linked with the enzyme. ஓகே, சோ செகண்டரி ஆன்டிபாடி கூட நம்ம என்சைம் வச்சு டேக் பண்ணிருக்கோம். சோ என்சைம் வந்து அதோட சப்ஸ்ட்ரேட் வந்துச்சுன்னா அந்த என்சைம் என்ன செய்யும், சப்ஸ்ட்ரேட் கூட ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு கலர்ட் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இது நடக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன செய்யலாம்னா, பிரைமரி ஒரு ஃபர்ஸ்ட் ஆன்டிபாடி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்டிபாடி இது வந்து நம்ம ப்ரோபா யூஸ் பண்றோம். இங்க ஆன்டிபாடியை வந்து ப்ரோபா யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆன்டிபாடி இருக்கு இல்லையா, இந்த ஆன்டிபாடி வந்து will go and bind to the protein. சோ இந்த புரோட்டீன் கூட பைண்ட் ஆன பிறகு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து செகண்டரி ஆன்டிபாடி ஆட் பண்றீங்க which is actually labeled with the ரேடியோ லேபிள்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம கிகர் முல்லர் கவுண்டர்ல நம்ம மெஷர் பண்ணலாம். ஒன்னு என்சைம் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து ரேடியோ லேபிள்ஸ் கூட வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ திஸ் இஸ் அபவுட் த வெஸ்டர்ன் பிளாட்டிங். அண்ட் வெஸ்டர்ன் பிளாட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ரெண்டு டெக்னிக்குமே லைக் உங்களுக்கு எலைசா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் வி ஹவ் ஆல்ரெடி சீன் என்சைம்ஸ் யூஸ் பண்றது. என்னெல்லாம் என்சைம் யூஸ் பண்ணுவோம்னா, ஹார்ஸ் ராடிஷ் பெராக்சிடேஸ், ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ், பீட்டா கேலக்டோசிடேஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு என்சைமுக்கும் ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்கு. சோ அந்த என்சைம் அதுல இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்பவுமே எலைசால எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணுவோம், ஒரு ஸ்டெப் வாஷ் பண்ணுவோம். ஆனா ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருந்துச்சுன்னா தே வில் பைண்ட் டு இட். அப்போ பைண்ட் பண்றப்ப நம்ம சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து கலர் இருக்கும். அந்த கலரை வச்சு நம்ம எலைசால கண்டுபிடிப்போம். இப்போ இதே இது வந்து நம்ம ரேடியோ லேபிள் பண்றோம்னா நம்ம அந்த என்சைம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ரேடியோ லேபிள் பண்ணிருந்தோம்னா நம்ம கிகர் முல்லர் கவுண்டர் வச்சு நம்ம அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, சோ இதுக்கு வந்து வெஸ்டர்ன் பிளாட்டிங்க்கு எனி மெத்தட் கேன் பி யூஸ்ட். ஓகே, சோ அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேட்டரி ஃபார் ஹெச்ஐவி டெஸ்ட். Western blot வந்து is used for the definitive test for bovine spongiform encephalopathy. அப்புறம் லைம் டிசீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது மெயினா வந்து டிசீசஸ் எல்லாம் வந்து டிடெக்ட் பண்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த இந்த டெக்னிக்ஸ் வெஸ்டர்ன் பிளாட்டிங் வந்து காமனா வந்து யூஸ் பண்றாங்க. Okay, so here if you see blotting அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is just a transfer of the DNA or protein or RNA from the agarose gel to the nitrocellulose membrane. இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா, நம்ம வந்து transfer அப்படின்னு சொல்றோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? Any doubt, anyone? Any doubt, anybody? No, ma'am. Okay, and one more thing I would like to say. உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கறதுல வந்து நான் இந்த டயகிராம்ஸ் மட்டும் தான் கொடுத்திருப்பேன். இந்த டயகிராம்ஸ் ஜஸ்ட் 2 minutes நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது என்னன்னு. See here, just you have to remember southern blotting na transfer of DNA, northern blotting na RNA, western blotting na protein. So இங்க பாருங்க நம்ம southern blottingல என்ன செய்றோம், you have a DNA, அதை கட் பண்றோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ரன் பண்றோம். ஓகே, எலக்ட்ரோஃபோரசிஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ஆல்கலைன் சொல்யூஷன் வச்சு நம்ம டீநேச்சர் பண்றோம், வாஷ் பண்றோம். யூ ஹாவ் நியூட்ரலைசேஷன் பஃபர் வச்சு கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்றோம். இந்த ஜெல் இந்த ஸ்டெப் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து டீடைலா வந்து அதுல எக்ஸ்பிளைன் பண்ணல. Okay, here it's just washing and neutralization bufferலாம் இது பண்றது. இந்த agarose ஜெல்ல இருந்து நம்ம வந்து இந்த southern blottingல வந்து transfer பண்றதை தான் நம்ம வந்து blotting அப்படின்னு சொல்றோம். Okay, so you have a plastic tray. இதுல வந்து பேப்பர் பிரிட்ஜ் எல்லாம் இருக்கு.
இதுல நீங்க வந்து என்ன செய்றீங்க, எலக்ட்ரோஃபோரசிஸ் ஜெல் வைக்கிறீங்க, மேல நைட்ரோசெல்லுலோஸ் ஃபில்டர் வைக்கிறீங்க, அப்புறம் ஃபில்டர் பேப்பர், ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர், வெயிட் வைக்கிறீங்க. சோ இந்த செட்டப் ஆக்சுவலா நைட் அப்படியே ஓவர் நைட் வச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரோஃபோரசிஸ் ஜெல்ல இருந்து உங்களுக்கு இருக்கிற டிஎன்ஏ வந்து will get transferred to a nitrocellulose filter. இதுதான் நம்ம பிளாட்டிங் சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் பேப்பர் எடுத்து நம்ம வந்து பேக் பண்ணுவோம். இதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரோப்ஸ் ஆட் பண்ணுவோம். ப்ரோப் ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து நம்ம ஆட்டோ ரேடியோகிராஃபி பண்ணுவோம். அதை வந்து சப்போஸ் ப்ரோப்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்றதுக்காக எக்ஸ்ரே ஃபிலிம்ல வந்து உங்களுக்கு டார்க் கலரா ஸ்பாட்ஸ் தெரியும். இதுதான் வந்து சதர்ன் பிளாட்டிங். ஓகே, நார்தர்ன் பிளாட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க ஆர்என்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். அதே மாதிரி அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் பண்றோம், பிளாட்டிங் பண்றோம். பிளாட்டிங்னா என்னது? யூஆர் ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபரிங் த ஆர்என்ஏ ஃப்ரம் த அகரோஸ் ஜெல் டு அ மெம்பரேன். அதுதான் பிளாட்டிங் பண்றோம். த சேம் செட்டப் தான். ஓகே, பிளாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹைபிரிடைசேஷன் பண்றோம், ப்ரோப்ஸ் ஆட் பண்றோம், அதுக்கப்புறம் ஆட்டோ ரேடியோகிராஃபி பண்ணி நம்மளுக்கு தேவையான சீக்வன்ஸ், டார்கெட் சீக்வன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். இதான் வந்து நார்தர்ன் பிளாட்டிங். வெஸ்டர்ன் பிளாட்டிங்ல பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸை டீநேச்சர் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எஸ்டிஎஸ் பேஜ்ல ரன் பண்றோம். அண்ட் ஹியர் இதை பண்ணிட்ட பிறகு நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் வச்சு நம்ம வந்து இந்த நைட்ரோசெல்லுலர்ஸ் மெம்பரேன், தட் இஸ் இந்த ஜெல்ல இருந்து நைட்ரோசெல்லுலர்ஸ் மெம்பரேனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றது வந்து என்சைம் லிங்க்ட் ஆன்டிபாடிஸ் யூஸ் பண்றோம். எலைசா டெக்னிக் யூஸ் பண்றோம், அதே தான். அப்படி இல்லைன்னா வந்து ரேடியோ இம்யூனோ அசே யூஸ் பண்றோம், அதே டெக்னிக் யூஸ் பண்றோம். இந்த கேஸ்ல பிக்சர் போட்டிருக்கு வந்து எலைசா டெக்னிக்கு. ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக்கான வந்து என்சைம் வித் என்சைம் லிங்க் ஆன்டிபாடி யூஸ் பண்ணீங்கன்னா, சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணீங்கன்னா, சப்போஸ் வாஷ் பண்ண ஸ்டெப்ல இது போகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்சைம் வில் பி ரியாக்டிங் வித் த சப்ஸ்ட்ரேட் அண்ட் திஸ் வில் பி ப்ரொடியூசிங் அ கலர்ட் ப்ராடக்ட். ஸோ கலர்ட் ஸ்பாட் இருக்கும், அதை வச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் சதர்ன், வெஸ்டர்ன் அண்ட் ஈவன் நார்தர்ன் பிளாட்டிங். எனி டவுட் இன் திஸ்?